நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நெல்லை செல்லும் ரயிலில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பண விவகாரத்தில் விசாரணைக்காக வரும் 11ஆம் தேதி ஆஜராகும்படி பாஜக பொருளாளர் எஸ்.ஆர். சேகருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் நடந்த பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேசிய சிவராஜ் சிங் சௌஹான், தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை திமுக அரசு அழிக்கிறது. அதிகாரத்தில் இருந்து திமுக அரசை அகற்ற இளைஞர்கள் தீர்மானம் ஏற்க வேண்டும். நேற்று அரசியல் தலைவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். மாநிலத்தை திமுக அரசு குழப்பத்தில் தள்ளுகிறது. மாநிலத்தின் வளர்ச்சி, ஏழைகள் நலன் போன்றவற்றை மாநில அரசு விரும்பவில்லை. 2026 பாஜக அரசை கொண்டுவர தீர்மானம் ஏற்போம் என்று கூறியுள்ளார். சென்னை வானகரத்தில் தமிழக பாஜக செயற்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவு சட்டம் ஒழுங்கு சரிந்துள்ளது. மாநிலத்தில் எந்த கட்சியினர் மீதும் இல்லாத அடக்குமுறை பாஜக மீது ஏவப்படுகிறது. திமுக ஆட்சியில் சாமானிய மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மாநிலத்தில் கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடுகிறது. இதுகுறித்து பேசவும், உண்மையை சொல்லவும், எதிர்க்கவும் யாருக்கும் தைரியம் இல்லை. மீறி எதிர்த்தால் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்று பேசினார். இந்த கூட்டத்தில் 3வது முறையாக பதவியேற்ற பிரதமருக்கு வாழ்த்து, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், கள் இறக்க அனுமதி வேண்டும், தடுப்பணைகள் கட்டுவதை தடுக்க தவறிய திமுகவிற்கு கண்டனம் தெரிவிப்பதுடன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு அனைத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், தமிழக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் சக்தியை இழந்துவிட்ட திமுக அரசுக்கு கண்டனம், செங்கோலை அவமதித்ததற்கும் மாநில கல்விக் கொள்கை குறித்த முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கும் கண்டனம் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கீழே செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு மாநிலத்திற்குள்ள வரக்கூடிய அந்நிய முதலீடு பாருங்கள். மகாராஷ்டிரா 2023-24 1,25,000 கோடி, கர்நாடகா 54,427 கோடி, குஜராத் 60,600 கோடி, டெல்லி 53,980 கோடி, தமிழகம் 20,157 கோடி. 5வது இடத்துல இருக்கிற அந்நிய முதலீடு. நாம 20,000 கோடியிலும் மகாராஷ்டிரா 1,25,000 கோடி இருக்காங்க. 5 மடங்கு முன்னாடி இருக்காங்க, 6 மடங்கு இருக்காங்க. அப்ப மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரம் இப்ப இருந்து 10 வருஷத்துல எப்படி இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டாங்க. கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அன்னபாக்யா திட்டத்தை முடக்குவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டது. மாநில அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே லோக்சபா தேர்தலின் போது பாரத் அரிசியை அறிமுகம் செய்ததாக கூறியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அவர்களின் கையிருப்பில் அரிசி இருந்தும் கர்நாடகத்திற்கு தரவில்லை எனவும், தேர்தல் முடிந்த பின் அந்த திட்டத்தையே மத்திய அரசாங்கம் நிறுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நேற்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகிய இருவரும் ஹைதராபாத்தில் சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது மாநில நல்லுறவு மற்றும் இரு மாநிலங்களின் நலன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக நதிநீர் பங்கீடு மற்றும் பிரிவினைக்கு முன்பாக மறுசீரமைப்பு சட்டத்தில் இருந்து எழும் பிரச்சனைகள் உள்ளிட்ட நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு எனவும் கூறப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்தார். பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு மாவட்டங்களில் பயங்கரவாதிகளின் அட்டூழியங்கள் அதிகரித்துள்ளது. குல்காம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். அதில் ராணுவ வீரர் ஒருவர் பலத்த காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி வீர மரணம் அடைந்தார். இதனிடையில் காஷ்மீர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
பாகிஸ்தானில் வரும் 17ஆம் தேதி மொஹரம் ஆஷுரா கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி அங்குள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வரும் 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாகாண முதல்வர் மரியம் நவாஸ் தலைமையிலான அரசு இதனை அறிவித்துள்ளது. வன்முறையை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வெறுப்பு பேச்சு மற்றும் தவறான கருத்துக்கள் பகிரப்படுவது தடுக்கப்படும் என பஞ்சாப் மாகாண அரசு தெரிவித்துள்ளது. வட அமெரிக்க நாடான கனடா பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளார். இந்நாட்டின் உயர் பதவிகளில் ஆண் அதிகாரிகளே நியமனம் செய்யப்பட்ட நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆண் பெண் சமத்துவத்தை வலியுறுத்த வேண்டி நாட்டின் உயரிய பாதுகாப்பு அமைப்பான ராணுவ தளபதியாக ஜென்னி கேரிங்கனை நியமித்தார். ராணுவத்தில் பல்வேறு பதவிகளை பொறுப்பேற்று வந்த ஜென்னி தலைமை தளபதியாக வரும் 18ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இதன் மூலம் நாட்டின் முதல் பெண் ராணுவ தளபதி என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். தமிழகத்தில் TNPL T20 தொடரின் 8வது சீசன் துவங்கியுள்ளது. வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த மோதலில் நடப்பு சாம்பியன் கோவை, சேப்பாக்கம் அணிகள் பல பரீட்சை நடத்தின. தொடரின் முதல் போட்டியில் கோவை அணி 13 ரன் வித்தியாசத்தில் சேப்பாக்கத்தை வென்றது. 9வது T20 உலக கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி T20 உலக கோப்பையை சொந்தமாக்கியதால் ஒட்டுமொத்த தேசமும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தது. இந்த வெற்றி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய அணி வீரர்கள் மும்பையில் திறந்த பேருந்தில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். இதன் பின்னர் வான்கடே மைதானத்தில் இந்திய அணி வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் மா துஜே சலாம், அதாவது வந்தே மாதரம் பாடல் மைதானத்தில் ஒலிக்க விடப்பட்டது. அந்த பாடலை மைதானத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து இந்திய அணி வீரர்களும் உற்சாகமாக பாடினர். இந்த நிகழ்ச்சிகரமான வீடியோ காட்சியை BCCI தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளது. அந்த வீடியோவை AR ரஹ்மான் தனது X தளத்தில் பகிர்ந்து வந்தே மாதரம் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் அந்த பாடலின் இயக்குனர் பரத் பாலா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 27 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் உருவாக்கிய பாடல் இன்றும் தேசத்தின் உணர்வை தூண்டுகிறது என்பதை பார்க்கும் போது நெகிழ்ச்சியாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார்.